அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 33ஆம் நாளை சிறப்பிக்க கூடியுள்ளோம். இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மீது அவரது நீதி இருக்கும் என்றும், ஆண்டவருக்கு எதிரான பாவங்களை செய்வோரை மட்டுமல்ல அதற்கு துணை இருப்போரையும் விட்டு வைக்காது சுட்டரித்து விடும் என்பதை கூறுகிறார். நாளை இயற்கையை பார்க்கும் என்று மன உறுதியோடு வாழ்வை காத்துக்கொள்ள சொல்கிறார். சோதனைகளாக இல்லாமல் நீதியுடன் நடந்து அவரை நம் துதியெழுந்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களால் நிலைத்திருக்க அருள்வாராக. வாழ்வையும் அருளின் ஊக்கினை ஈடுபடுத்தினாலும் இத்தனியினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அழைத்திருந்து மாற்றினார். இவ்வாறு நான் தூய இதயத்துடன் எழுதியவரும் ஒரு மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதியுள்ளோமாக இடைப்பாகிய எரிசாவையாக ஒரு படைப்பு பொருளாக இந்த உண்மை பரிகரத்துடன் பிரதிபலிக்கிறோட உங்கள் காலமுடன் எழுதுகிறோம். ஆண்டவரே, உங்களதை கையை தெரிவிக்கப்படலாம் தீயோடு தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்கிறார். உண்மை ஆவியாக முதல் வாசகத்தில் மலாக்கியை இறங்கின இஸ்ரவேலின் குற்றங்களை பற்றியும் அதனால் அவர்கள் அனைத்து தண்டனை என்பதை பற்றியும் கூறுகிறார். அதிலே எதிர்காலத்தில் நிகழ்ந்திருக்கும் நிகழ்வு குறித்தும் ஆணவம் கொடுமை செயல்புரிபவர்கள் ஆணவத்துடன் செயல்படும் அனைவருக்கும் வரவிருக்கும் அழிவு எப்படி இருக்கும் என்றும் கூறும் அதே நேரத்தில் கடவுளுக்கு அஞ்சி நீதி நெறிகளை கடைபிடிப்பவர்களுக்கு பாதுகாப்பும் நலனும் ஆறுதல் கிடைக்கும் என்றும் நீதியின் கதிரவன் உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவார். இறைவாக்கினர் மலாக்கி மொழியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை திருவசனம் 1 முதல் 2 முடியே. இதோ சூளை போல் எரியும் அந்த நாள் வருகின்றது. அப்போது ஆணவக்காரர் கொடுமை செய்வோர் அனைவரும் அதனுள் போடப்பட்ட சருகாவார். வரப்போகும் அந்த நாள் அவர்களுடைய வேரையோ கிளையோ விட்டு வைக்காது, முற்றிலும் சுட்டரித்துவிடும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதி. இரண்டாம் திருமுகத்தில் அப்போஸ்தலர் விசுவாசிகள் எவ்வாறு அமைதியாக கடின உழைப்புடன் மற்றவர்களுக்கு சுமையாக இல்லாமல் வாழ வேண்டும் என்பதை பற்றியும்
தங்களை தவிர்த்து சொந்தமாக உழைப்பை சாப்பிட வேண்டும் என்றும் உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று கட்டளை கொடுத்திருப்பதையும் வேலை எதுவும் செய்யாமல் சுற்றி திரிந்து பிறர் வேலையில் தலையிடும் அனைவரும் தாம் தங்கள் வேலையை செய்து தாங்கள் உண்ணும் உணவை சேமிக்க உழைக்க வேண்டும் என அறிவுறுத்துவதை கவனமாக உற்று கவனிப்போம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 7-12 வரை. சகோதரர் சகோதரிகளே, எங்களைப் போல் ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கே தெரியும். ஏனெனில் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் சோர்ந்து திரியவில்லை, எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவருந்தவில்லை. மாறாக உங்களுள் எவருக்கும் சுமையாய் இராதபடி இராப்பகலாய் பாடுபட்டு உழைத்தோம். எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமையில்லை என்பதால் அல்ல, மாறாக நீங்களும் எங்களைப் போல் நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம். உங்களுள் சிலர் எந்த வேலையும் செய்யாமல் சுதந்திரமில்லாத சுற்றித் திரிந்து பிறர் வேலையில் தலையிடுவதாக கேள்விப்படுகிறோம். இத்தகையோர் ஒழுங்காக தங்கள் வேலையை செய்து தாங்கள் உண்ணும் உணவுக்காக உழைக்க வேண்டும் என ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிட்டு அறிவுறுத்துகிறோம். தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 21 அருள் வாக்குகள் 5-19 வரை. அக்காலத்தில் கோயிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவிழ்மிகு கற்களாலும் நேர்ச்சி பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு பற்றியெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக் கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் போது திகிலுறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும், அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். இவை அனைத்தும் என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, வழிபாட்டு ஆண்டில பல கட்டங்கள் இருக்கின்றன. வழிபாட்டு ஆண்டு என்பது திருவழிபாட்டு ஆண்டு. அதிலே இயேசுவுடைய பிறப்பு காலம், அவருடைய வருகைக்கு காத்திருக்கின்ற காலம், பிறகு தவக்காலம், உயிர்ப்பு காலம், பாஸ்கா காலம், பொது காலம் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இயேசுடைய பிறப்பு காலம், காத்திருக்கின்ற காலம், பிறகு இயேசுடைய பாடுகளின் காலம், தவக்காலம், உயிர்ப்பு காலம், பாஸ்கா காலம் இவைகள் இல்லாமல் பொது காலம் என்று இருக்கிறது. Yeah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். எங்களுக்கு என்று உண்டு என நம்புகிறோம். அந்த ஆவியார் வழியாகவே நீ இயேசுவை சாவிலிருந்து உயிர்த்தெழுந்தவரே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபடுவதாக. அவர் படித்தவாறு இந்த மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு நம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். Thank you.
கீழ் திறப்பொழி